அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியும் மெரினாபுக்ஸ்.com இணைந்து நடத்துகிற 10 நாட்கள் 10 நூல்கள் எனும் இணைய வழி கருத்தரங்கத்தினுடைய முதல் நாளில் உங்களோடு இணைந்திருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். நண்பர்களே, இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிற நூல் வரலாறும் கருத்தியலும் என்னும் ரொமிலா தாப்பர் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு நூலினை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். தி பாஸ்ட் அண்ட் ப்ரெஜுடியூஸ் என்று ஆங்கிலத்தில் ரொமிலா தாப்பர் எழுதிய நூலினுடைய தமிழாக்கத்தை மிக புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளராகிய இரா வெங்கடாச்சலபதி அவர்கள் தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள். நேஷனல் புக் ட்ரஸ்ட் நிறுவனம் 2008 ஆண்டிலே இந்த நூலினை வெளியிட்டிருக்கிறது. 1972 ஆண்டு வானொலியில் ரொமிலா தாப்பர் அவர்கள் ஆற்றிய உரையினுடைய வடிவம் இந்த நூல் ஆகும். இந்திய வரலாறு எழுது முறைமைகள், ஹிஸ்டியோகிராஃபி என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட இந்திய வரலாறு எழுதும் முறைமைகள் குறித்த மிக முக்கியமான கருத்துக்களை இந்த நூல் முன்வைக்கிறது. இந்திய வரலாற்றை கற்கக்கூடிய ஒருவர் அவசியம் தெரிந்திருக்க வேண்டிய, கற்க வேண்டிய மிக முக்கியமான ஆய்வாளர் ரொமிலா தாப்பர் அவர்கள். 82 வயதுடைய பெண்மணியாகிய ரொமிலா தாப்பர் அவர்கள் 1931 ஆண்டு லக்னோவில் பிறந்தவர். பஞ்சாப் பல்கலைக்கழகத்திலும் பிறகு லண்டன் பல்கலைக்கழகத்திலும் படித்து பட்டம் பெற்றவர். இந்தியவியல் ஆய்வாளராக விளங்கிய ஏஎல் பாஷம் அவர்களிடம் லண்டன் பல்கலைக்கழகத்தில் இவர் முனைவர் பட்ட ஆய்வினை செய்தார். குருஷேத்ரா பல்கலைக்கழகம், டில்லி பல்கலைக்கழகம், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல பல்கலைக்கழகங்களில் வரலாற்றுத்துறை பேராசிரியராகவும் பிறகு தகைமைசால் பேராசிரியராகவும் பணியாற்றிய பெருமைக்குரியவர் ரொமிலா தாப்பர் அவர்கள். இவருடைய முதன்மையான ஆய்வு பரப்பு பண்டைய இந்திய வரலாறு, ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி என்பது ஆகும். இவருடைய ஆய்வு நூல்கள் அசோகரும் மௌரிய வீழ்ச்சியும், பண்டைய இந்தியாவின் சமூக வரலாறு சில விளக்கங்கள், வரலாறும் வக்கிரங்களும், சோமநாதர் கோவில் உள்ளிட்ட பல முக்கியமான நூல்களை எழுதியவர் ரொமிலா தாப்பர் அவர்கள். ரொமிலா தாப்பர் அவருடைய ஆய்வு பங்களிப்பை பாராட்டி இந்திய அரசு 2 முறை அவருக்கு பத்மபூஷன் விருதினை அறிவித்தது. நண்பர்களே, 1992 ஆண்டிலும் 2005 ஆண்டிலும் இந்திய அரசு அறிவித்த அந்த விருதினை ஏற்க மறுத்தவர் ரொமிலா தாப்பர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஏன் மறுத்தார் ரொமிலா தாப்பர்? அவர் இந்திய அரசுக்கு இந்த விருதை மறுத்து ஒரு கடிதம் எழுதினார். அதில் இப்படி குறிப்பிடுகிறார்: என்னுடைய பணி சார்ந்த அமைப்புகளிலிருந்தும் கல்விக்கூடங்களிலிருந்தும் அளிக்கப்படும் விருதுகளை மட்டுமே நான் ஏற்றுக்கொள்வேன். அரசு அளிக்கும் விருது எனக்கு தேவைப்படாது, மன்னிக்கவும் என்று எழுதினார் வரலாற்று ஆய்வாளர் ரொமிலா தாப்பர் அவர்கள். தனக்கு அளிக்கப்படுகிற விருது எதன் காரணமாகவும் ஆளும் வகுப்புக்கு சார்பாக அமைந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவும் துணிவும் மிக்கவராக நாம் ரொமிலா தாப்பரை பார்க்கிறோம். ரொமிலா தாப்பருடைய இளவயதில் அவர் கல்வி கற்கும் காலத்தில் லண்டனுக்கு சென்று படிக்க வேண்டும், அதுவும் வரலாறு படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் தாப்பர் அவர்கள். அவருடைய தந்தையாரிடம் இந்த விருப்பத்தை தெரிவித்தார். லண்டனுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டார். அப்போது அவருடைய தந்தையார் சொன்னார், உன்னுடைய எதிர்காலத்திற்காக நான் கொஞ்சம் பணம் சேர்த்து கொண்டிருக்கிறேன், நீ திருமணம் செய்து கொள்ளப் போகிறாயா அல்லது லண்டனுக்கு போய் படிக்கப் போகிறாயா என்று கேட்டார் ரொமிலா தாப்பரின் தந்தையார். ரொமிலா தாப்பர் திருமணத்தை ஒத்திவைத்துவிட்டு லண்டனை தேர்ந்தெடுத்தார், வரலாற்றை தேர்ந்தெடுத்தார். ஒரு வகையில் வரலாறு அவரை தேர்ந்தெடுத்து கொண்டது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ரொமிலா தாப்பர் அடிக்கடி கூறும் ஒரு வாசகம், விடைகள் அல்ல கேள்விகளே எனக்கு முக்கியம் என்பது. விடைகள் அல்ல கேள்விகளே எனக்கு முக்கியம் என்ற ரொமிலா தாப்பருடைய இந்த கூற்று மிகவும் ஆழமானது, ஆழ்ந்து கற்கத்தக்கது. விடைகள் எனக்கு முக்கியமில்லை என்று கூறிய ரொமிலா தாப்பர்
நிறைய கேள்விகளையும் அதோடு தொடர்புடைய ஆழமான விடைகளையும் உலகிற்கு அளித்தார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவருடைய வரலாறும் கருத்தியலும் என்ற இந்த நூலினுக்குள் இப்போது நுழைவோம். இந்த நூலினை 3 பகுதிகளாக பகுத்திருக்கிறார் ரொமிலா தாப்பர். ஒரு வரலாற்று ஆசிரியனை பற்றி பேசும்போது இப்படி சொல்றார்: கடந்த காலத்தை ஆராய்வதையே தொழிலாக கொண்டுள்ள வரலாற்று ஆய்வாளன், வரலாற்று ஆசிரியன் தன் ஆய்வு பொருளாக உள்ள சமூகத்தின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றுகிறான். இது ஒரு விந்தையான புதிர்தான் என்று ரொமிலா தாப்பர் தொடங்குகிறார். கடந்த கால சான்றுகளை பயன்படுத்தும் போது தனது சமகால சூழலால் வரலாற்று ஆசிரியன் பாதிக்கப்படுகிறான் என்று குறிப்பிடுகிறார் ரொமிலா தாப்பர். வரலாற்று ஆய்வு இருவழி போக்குடையது என்பது ரொமிலா தாப்பரினுடைய கருத்து. அது என்ன இருவழி போக்கு? நிகழ்காலத்தினுடைய தேவைகள் கடந்த காலத்தில் நோக்கப்படுவதும், கடந்த காலம் பற்றியதொரு சித்திரம் நிகழ்காலத்தின் மீது பதியப்படுவதும் என்ற இரண்டும் ஆகும். நிகழ்காலத்தினுடைய தேவை, இன்றைக்கு நம் சமூகத்திற்கு ஒரு தேவை இருக்கிறது. அதை கடந்த காலத்தில் பார்ப்போம். தமிழ் சமூகம் இன்றைக்கு எப்படி வாழுகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு நாம் நம்முடைய கடந்த காலத்தை, சங்க வரலாறு முதலாவற்றை பார்க்கிறோம் இல்லையா? அப்படி அதேபோல கடந்த காலத்தை பற்றிய ஒரு சித்திரம் நிகழ்காலத்தின் மீது பதிகிறது. நம்முடைய சங்க காலத்தை அடிப்படையாக வைத்து தமிழ் சமூகம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று நாம் பேசுகிறோமே, அப்படி இந்த 2 விஷயங்களையும் அவர் இருவழி போக்கு என்பதாக சொல்லுகிறார். வரலாற்று ஆய்வு என்பது எதன் தாக்கங்களும் அற்று நிகழ்வன அல்ல என்பது ரொமிலா தாப்பருடைய அசைக்க முடியாத கருத்தாக இருக்கிறது. கடந்த காலத்தை பற்றி தான் உருவாக்கும் சித்திரம் என்பது வருங்காலத்திற்கு ஒரு வரலாற்று ஆசிரியர் வழங்கக்கூடிய கொடை என்கிறார் ரொமிலா தாப்பர். இந்த சித்திரம் அரசியல் பிம்பங்களை உருவாக்குவதில் நிகழ்காலத்தில் பயன்படலாம் என்கிறார். அண்மை கால எடுத்துக்காட்டுகளாக அவர் 2 விஷயங்களை சொல்லுகிறார். ஒன்று, ஆரிய இன மேலாண்மை கோட்பாடு, இது எவ்வாறு ஹிட்லருக்கும் பாசிஸ்டுகளுக்கும் உதவியது என்பதையும் எடுத்துக்காட்டுகிறார். அதே போல இந்துக்களும் முஸ்லிம்களும் தனித்தனி தேசிய இனங்கள் என்ற கோட்பாடு பாகிஸ்தான் உருவாவதை நியாயப்படுத்தியது என்பதையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். நவீன முறையிலே இந்திய வரலாற்றை எழுதுவது என்பது கடந்த 2 நூற்றாண்டுகளாகத்தான் வளர்ந்திருக்கிறது. இக்காலத்தினுடைய தேவைகள் இந்திய வரலாறு பற்றிய சில அணுகுமுறைகளில், செயல்பாடுகளில் கோட்பாட்டு ரீதியான தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றன என்பது ரொமிலா தாப்பருடைய கருத்தாகும். அதற்கு ஒரு தேவையும் இருந்திருக்கிறது. இப்போது அதிலிருந்து விடுபட்டு நமது பண்பாட்டையும் வரலாற்றையும் விமர்சனபூர்வமாக மதிப்பிடுகிற தன்னம்பிக்கையை நாம் பெற வேண்டும் என்கிறார். அதாவது, கடந்த கால வரலாற்றை உருவாக்கும் போது நமக்கு ஒரு தேவை இருந்தது. இந்தியா விடுதலை பெற வேண்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் அனைத்தும் சமமாக பாவிக்கப்பட வேண்டும், இந்தியாவிலுடைய மொழிகள் சமமாக கொண்டாடப்பட வேண்டும் என்கிற ஒரு தேவை நமக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய பண்பாட்டையும் வரலாற்றையும் ஒரு விமர்சனபூர்வமாக பார்க்க வேண்டியிருக்கிறது என்ற ரொமிலா தாப்பருடைய கருத்தை நாம் மிகவும் ஆழமாக பார்க்க வேண்டும். இந்தியாவினுடைய கடந்த காலம் பற்றிய சித்திரம், இந்த சித்திரம் இந்தியர்களிடமும் மற்றவர்களிடமும் பல ஆழமான மனச்சாய்வுகளை உருவாக்கி இருக்கிறது என்று ரொமிலா தாப்பர் குறிப்பிடுகிறார். அதாவது, இந்தியர்கள் வரலாற்று உணர்வற்றவர்கள், அவர்கள் தங்கள் வரலாறுகளை பதிவு செய்யவில்லை என்று பரவலாக நம்பப்படுகிறது என்பதை ரொமிலா தாப்பர் சொல்றார். அதாவது, நம்முடைய முன்னோர்கள் முக்கியமானது என்றும் பாதுகாக்கத்தக்கவை என்றும் தாங்கள் கருதியவற்றை அவர்கள் பாதுகாத்துத்தான் வந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் முற்றிலுமாக வரலாற்று உணர்வு இல்லாமல் அல்லது வரலாற்றை பதிவு செய்யாமல் இருக்கவில்லை, அவர்களுக்கு என்று ஒரு தெரிவு இருந்திருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கு வந்து வரலாற்று நூல்களை தேடிய போது கிபி 1000ற்கு பிந்தைய காலத்திற்குத்தான் அவர்களுக்கு போதுமான சான்றுகள் கிடைத்தன. அதற்கு முந்தைய காலம் வரலாற்று ரீதியாக அவர்களுக்கு மங்களாகவே இருந்தது என்பதை ரொமிலா தாப்பர் எடுத்துக்காட்டுகிறார். அப்போ அந்த காலம் பற்றிய பெரும்பாலான ஆவணங்கள், கல்வெட்டுக்கள் வழக்கில் இல்லாத பிராமி எழுத்து வடிவத்திலே இருந்தன. எனவே அதை வாசித்து அறிவதிலே அவர்களுக்கு இருந்த சிக்கல்கள், தடைகள், இவை வரலாற்றை எழுதுவதில் மிக முக்கியமான பிரச்சனைப்பாடுகளாக இருந்தன என்பதையும் ரொமிலா தாப்பர் குறிப்பிடுகிறார்.
வரலாற்றை எழுதுவது என்பதில் மரபு வழிப்பட்ட முறைமைக்கும் இன்று வரலாறு எழுதப்படுவதற்குமான ஒரு பண்பு ரீதியான மாற்றம் என்பது இருக்கிறது அப்படிங்கிறாரு ரொமிலா தாப்பர். சான்றுகளை பயன்படுத்துவதில் புதிய வரலாறு எழுதும் முறை 2 காரணிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிறார் ரொமிலா தாப்பர். முதலாவது, அறிவியல் புரட்சியின் செல்வாக்கு. இது கடந்த காலத்தை முறையாக கண்டடைவதையும் வரலாற்று செய்திகளில் உண்மைத்தன்மையை உறுதி செய்வதையும் இது வற்புறுத்துகிறது. இரண்டாவது, வரலாற்றின் தேவை மீது தேசியம் என்ற கருத்தியல் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம். மொழி, பண்பாடு, வரலாறு இவற்றினுடைய கூட்டமைவை நாம் தேசியம் என்று சொல்லுகிறோம். வரலாற்றின் தேவை மீது தேசியம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் என்பதாக இந்த 2 அம்சங்களும் வரலாறு எழுதுவதில் மிக முக்கியமான தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது என்கிறார். ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷார் இந்தியாவிற்கு வந்து வணிகத்திற்காக வந்து பிறகு இந்தியாவை அடிமைப்படுத்துகிறார்கள். காலனி ஆதிக்க நாடாக இந்தியாவை மாற்றுகிறார்கள். அப்படி இந்த உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள் காலனி ஆதிக்க நாடுகளாக மாற்றம் பெறுகின்றன. அப்போ காலனி ஆதிக்கவாதிகள் ஏன் தங்களது காலனி நாடுகளினுடைய வரலாற்றை அறிந்து கொள்ள முயன்றார்கள் என்கிற கேள்வியை ரொமிலா தாப்பர் எழுப்புகிறார். வணிக தொடர்புகள் காலனி உறவுகளாக மாறிய போது காலனிகளின் வரலாற்றை தெரிந்து கொள்வது என்பது அறிவுலக ஆர்வமாக மட்டும் இருக்கவில்லை, நிர்வாக தேவைகளின் பார்ப்பட்டதாகவும் இருந்தது என்பது ரொமிலா தாப்பருடைய கருத்து. காலனி நாட்டின் மரபுகளையும் வழக்காற்று நெறிகளையும் புரிந்து கொள்வது அவர்களுக்கு தேவையாகிறது. அப்படி அவர்கள் வரலாற்றிலே ஈடுபடும் போது தங்களது பண்பாட்டு ஆதிக்கத்தை அவர்கள் நியாயப்படுத்தினார்கள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். இந்தியா என்பது முன்னேறாத பண்பாடற்ற ஒரு பிரதேசமாகவும் அதற்கு பண்பாட்டு மீட்பராக தாங்களே இருக்க முடியும் என்று கற்பிப்பது அவருடைய நோக்கமாக இருந்தது என்பதை அவர் எடுத்துக்காட்டுகிறார். அதை போலவே இதற்கு எதிரிடையாக ஆங்கிலேய அல்லது ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிராக இந்திய தேசிய உணர்விலிருந்து வேறு வகையான வரலாறு எழுதியல் முறை என்பது முகிழ்த்தது என்பதும் ரொமிலா தாப்பருடைய கருத்தாக இருக்கிறது. தேசிய எழுச்சியும் புதிய வரலாற்று ஆசிரியர்களும் புதிய உறவு நிலையினை பெற்றார்கள் என்கிறார். காலனி ஆதிக்க வரலாற்று ஆய்வாளர்கள் முதலில் என்ன கருதினார்கள்? இந்திய சமூகம் என்பது மாறாதது, சாதி அமைப்பை ஆதாரமாக கொண்டது, அதனாலேயே அது ஒடுக்குமுறை நிறைந்தது, எனவே மாற்றத்தை விரும்பாதது என்று காலனி ஆதிக்க வரலாற்று ஆய்வாளர்கள் முதலில் கருதினார்கள். இதற்கு மறுபுறமாக வேறொரு கருத்தியல், அது இந்திய தேசியத்தை சார்ந்து வரலாற்றை உருவாக்கியவரிடம் இருந்தது. அதாவது இந்தியா என்பது சமூக இறுக்கமற்ற அமைதியான ஒரு பொற்கால உடோப்பியன் என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட ஒரு பொற்கால சமூகமாக இந்தியா இருந்தது என்பது இன்னொரு பக்கம் வரையப்பட்ட சித்திரம். இந்த 2 சித்திரங்களும் நம்மிடையே நிலவுகின்றன என்பதை ரொமிலா தாப்பர் எடுத்துக்காட்டுகிறார். முதல் வகை பார்வையே கீழை தேய எதேச்சதிகாரம் என்ற கோட்பாடு உருவாக துணை நின்றது என்று அவர் எடுத்துக்காட்டுகிறார். ஐரோப்பா பலகாலம் இப்படித்தான் கருதி வந்திருக்கிறது, இந்தியாவை குறித்த ஐரோப்பாவினுடைய புரிதல் இவ்வாறு தான் இருந்தது என்பதையும் ரொமிலா தாப்பர் சொல்லுகிறார். எதிரெதிரான வகை மாதிரிகள் முன்வைக்கப்பட்டன. அதில் ஒரு பக்கம் பார்த்தா கீழைத்தேய பண்பாடு ஆன்மீகமானது, உலகியலுக்கு அப்பாற்பட்டது என்றும், மேலைத்தேய பண்பாடு உலகிலேயே முதன்மையாக கொண்டது என்றும் கருதப்பட்டது என்று எடுத்துக்காட்டி சுவாமி விவேகானந்தர் கூறிய ஒரு கூற்றையும் அவர் மேற்கோளாக எடுத்துக்காட்டுறார். சுவாமி விவேகானந்தர் இப்படி சொல்லுகிறார்: புலன் உலகம் எந்த அளவுக்கு மேற்கத்தியானுக்கு மெய்மையானதோ அந்த அளவுக்கு கீழைத்தேயனுக்கு ஆன்மீக உலகம் மெய்மையானது. இவ்வான்மீக உலகத்தில் கீழைத்தேயன் தனக்கு தேவையான, தான் விரும்பக்கூடிய அனைத்தையும் பெறுகிறான். வாழ்க்கையை மெய்மையானதாக ஆக்கும் அனைத்தையும் அதிலிருந்தே அவன் பெறுகிறான் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். கீழைத்தேயம் மேலைத்தேயம் என்ற இந்த 2 இருமைகள் மட்டுமல்லாமல் வேறு 2 இருமைகளும் ஆதிக்கம் செலுத்தின என்கிறார் ரொமிலா தாப்பர். அது என்ன 2 இருமைகள்? இருமைகள் என்பதை நாம் பைனரி அப்போசிஷன் என்று சொல்லுகிறோமே, அந்த பொருண்மையில் அவர் பயன்படுத்துகிறார்.
அப்ப வேறு விதமான இரண்டு இருமைகளும் ஆதிக்கம் செலுத்தின. அது என்ன என்றால், ஆரிய ஆரியர் அல்லாத என்ற வேறுபாடு இன அடிப்படையிலானது என்று கொண்ட ஒன்று. இன்னொன்று, இந்துக்களும் முஸ்லிம்களும் இரண்டு தனித்தனி தேசங்கள் என்ற மாயை உருவாக்கப்பட்டது என்கிற இந்த இரண்டையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஆரிய என்ற சொல், ஆரியர்கள் என்ற பண்பாட்டு குழுவினர், ஆரிய வர்த்தம் என்ற பிரதேசம் குறித்தெல்லாம் ரொமிலா தாப்பர் மிக விரிவாக விளக்கி கொண்டு போகிறார். அதாவது கங்கை யமுனை ஆற்றுக்கு இடைப்பட்ட பிரதேசமே ஆரிய வர்த்தமாக இருந்தது. மனுவினுடைய காலத்தில் விந்தியத்திற்கு வடக்கே ஏறத்தாழ வட இந்தியா முழுவதுமே ஆரிய வர்த்தமாக வரையறுக்கப்பட்டது என்பதாக ரொமிலா தாப்பர் எடுத்துக்காட்டுகிறார். ஆரிய இனத்தை உயர் இனம், ஆன்மீக தன்மை, மாறாத பொற்கால பழமை முதலிய கருத்தாக்கங்களோடு அழுத்தமான பிணைப்பை கொண்டிருந்தவர் என்று அவர் மேக்ஸ் முல்லரை குறிப்பிடுகிறார். ஆரிய இனத்தை உயர்ந்த இனமாக மேக்ஸ் முல்லர் கருதியிருக்கிறார். ஆன்மீக தன்மை கொண்டதாக கருதியிருக்கிறார். மாறாத பொற்கால பழமை உடையதாக ஆரிய இனத்தை மேக்ஸ் முல்லர் கருதியிருக்கிறார் என்று ரொமிலா தாப்பர் அவர் எடுத்துக்காட்டுகிறார். ஏன் அவ்வாறு கருதினார்? கிரேக்க மொழிக்கும் சமஸ்கிருதத்திற்கும் இடையே ஒரு நெருங்கிய ஒப்புமையை மேக்ஸ் முல்லர் கண்டடைந்தார். எனவே அந்த மனக்கிளர்ச்சி மொழியியலை கற்க உந்திற்று. இந்த இந்திய மற்றும் ஐரோப்பிய பண்பாட்டின் தோற்றுவாயாக ஒரு பரந்த ஆரிய இனம் பற்றிய பார்வையை இது உருவாக்கிற்று என்கிறார் ரொமிலா தாப்பர். ஒரு வகையில் சமஸ்கிருதத்தை ஆய்வு செய்வது என்பது பண்டைய ஐரோப்பிய பண்பாட்டின் தொலைந்து போன பகுதியை கண்டறிவது என்பதாயிற்று என்கிறார். சமஸ்கிருத மொழியினர் பற்றி மேக்ஸ் முல்லர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதையும் அவர் மேற்கோளாக எடுத்துக்காட்டுகிறார். நமது மிக நெருங்கிய அறிவுலக உறவினர்களான இந்தியாவின் ஆரியர் சமஸ்கிருதம் என்ற அற்புதமான மொழியை உருவாக்கியவர்கள். நமது அடிப்படையான கருத்தாக்கங்களின் உருவாக்கத்தில் உடன் உழைத்தவர்கள். இயற்கை மதங்களிலேயே மிக இயற்கையான மதத்தின் தந்தையர். மிக வெளிப்படையாக பொருள் உணர்த்தும் புராணங்களை இயற்றியவர்கள். மிக நுட்பமான மெய்யியலை உருவாக்கியவர்கள். மிக விரிவான சட்ட இயலை தந்தவர்கள். மேக்ஸ் முல்லர் குறிப்பிட்ட அந்த மேற்கோளை அவர் எடுத்துக்காட்டுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வகையான லட்சிய சித்தரிப்பின் தர்க்கபூர்வமான முடிவு பிளாவிட்ஸ்கி, அன்னி பெசன்ட் மற்றும் பிரம்மஞான இயக்கத்திற்கு இட்டுச் சென்றது என்பதை ரொமிலா தாப்பர் சுட்டிக்காட்டுகிறார். இந்திய வாழ்க்கையின் ஆன்மீக விழுமியங்கள் மற்றும் சமூக இணக்கத்தின் உட்கருவாக மேக்ஸ் முல்லர் கருதிய அந்த 19ஆம் நூற்றாண்டு கிராம சமூகம் பற்றிய படிமத்தையும் இந்த பொற்கால சித்தரிப்பு உள்ளடக்கி இருந்தது என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். இதை எழுதும்போது ரொமிலா தாப்பர் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். ஒரு முறையேனும் இந்தியாவிற்கு அவர் வந்திருந்தால் இம்மாபெரும் கற்பனையில் திளைத்திருக்க மாட்டார் என்று மேக்ஸ் முல்லரை பற்றி அவர் பகடி செய்கிறார், கேலி செய்கிறார். இந்தியாவிற்கு ஒரு முறை வந்திருந்தால் இந்த பொற்காலம் பற்றிய இந்த கனவு அவருக்கு கலைந்திருக்கும் என்பதாக அவர் சொல்லுகிறார். ஆரியர்கள் அனாரியர்கள் யார் என்பது எளிதிலே முடிவு செய்யப்பட்டது. ஐரோப்பாவில் அவர்கள் குடியானவர்கள் மற்றும் யூதர்கள். இந்தியாவில் அவர்கள் திராவிடர்கள், இனக்குழுக்கள் மற்றும் பிற கீழ்சாதி மக்கள் என்பதாக அடையாளப்படுத்தலை அவர் செய்கிறார். இவ்வாறு ஆரியம் திராவிடம் என்ற இருமை உருவாக்கப்பட்டது என்கிறார் ரொமிலா தாப்பர். மொழியியலாளர் செய்த பிழை என்னவென்றால் மொழியையும் இனத்தையும் ஒன்றாக பாவித்ததே. இந்த பிழையை மேக்ஸ் முல்லர் தன் பின்னாளில் உணர்ந்து கொண்டார். ஆனால் அதற்குள் ஆரிய இனம் என்ற கருத்தாக்கம் நிலை பெற்றுவிட்டது என்று ரொமிலா தாப்பர் விமர்சனபூர்வமாக சுட்டிக்காட்டுவதை நாம் இங்கே ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். மேக்ஸ் முல்லரின் இந்த முயற்சி, அதாவது இந்திய வரலாற்றை பற்றிய சில லட்சிய சித்திரம், ஐரோப்பாவிற்கு வெளியே ஒரு உட்டோப்பியாவை காணும் முயற்சியே என்கிறார் ரொமிலா தாப்பர். கிறித்தவ சமய பணியாளர்கள் இந்திய பண்பாட்டின் சில கூறுகளை பாராட்டினாலும் இறுதி முடிவு எதிர்மறையானதாகவே இருந்தது என்கிறார். அப்போ கிறித்தவ பாதிரியார்கள், பணியாளர்கள்
இந்தியாவிற்கு வந்து சமயப்பணி ஆற்றும் போது அவர்கள் எழுதிய அந்த குறிப்புகளில் இந்திய பண்பாட்டினுடைய சில கூறுகளை பாராட்டி பேசுகிறார்கள். ஆனால் அதனுடைய முடிவு என்னவாக இருந்தது என்றால், இந்த இந்தியாவை மீட்பதற்கான ஒரே வழி கிறித்துவ சமயம்தான், இயேசு கிறிஸ்து தான் என்று அவர்கள் நிறுவ முற்பட்டார்கள். எனவே இது எதிர்மறையானதாகவே இருந்தது என்பதை ரொமிலா தாப்பர் எடுத்துக்காட்டுகிறார். இந்தியாவின் பிற்போக்கிற்கு அதனுடைய பகுத்தறிவற்ற பண்பாடு, முறையான சட்ட அமைப்பு இன்மை, தேக்கமுற்ற சமுதாயம், எதேச்சதிகாரம் ஆகியவற்றை பிரிட்டிஷார் காரணங்களாக கொண்டனர் என்பதையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். இந்த நிலையை மாற்ற பிரிட்டிஷ் சட்டங்கள் தேவை என்று பேசியவர் ஜேம்ஸ் மில் என்பவர். இப்போ இந்தியா பின்னடைவை சந்தித்திருக்கிறது, இந்திய சமூகம் மிகவும் பின்தங்கியதாக இருக்கிறது, இதை மாற்றுவதற்கு, இதை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போவதற்கு பிரிட்டிஷ் அரசினுடைய சட்டங்கள் தேவை என்று ஜேம்ஸ் மில் குறிப்பிட்டார். ஜேம்ஸ் மில் வலியுறுத்திய கீழைத்தேய எதேச்சதிகாரம், அதாவது ஓரியண்டல் டெபாசிசம், ஏகாதிபத்திய அரசுகளுக்கு தேவையாக இருந்தது என்பதை ரொமிலா தாப்பர் எடுத்துக்காட்டுகிறார். அதாவது இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட அந்த பிரிட்டிஷ் நிர்வாகிகள் அவர்கள் பயின்ற ஹெய்லிபரி கல்லூரியிலே மில் எழுதிய பிரிட்டிஷ் இந்திய வரலாறு பாடநூலாக இருந்ததில் வியப்படைய ஒன்றுமில்லை என்று கிண்டலடிக்கிறார் ரொமிலா தாப்பர். கீழைத்தேய எதேச்சதிகாரம் என்ற கருத்தாக்கத்தினை அரசியல் பொருளாதார அமைப்பாக ஆசிய உற்பத்தி முறை என்ற கோட்பாட்டின் மூலம் வடிவம் கொடுத்தவர் என்று கார்ல் மார்க்ஸை குறிப்பிடுகிறார் ரொமிலா தாப்பர். அரசனின் முழு ஆளுகைக்கு உட்பட்ட கிராம அமைப்புகளால் ஆன மாறாத இந்திய சமூகத்தை அவர் சித்தரித்தார். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு முற்றிலும் எதிரானவர் மார்க்ஸ். ஆனாலும் கூட பிரிட்டிஷாரின் வருகை இந்தியாவின் எதேச்சதிகாரத்திற்கு முடிவு கட்டும் என்று கார்ல் மார்க்ஸ் கருதியதாக ரொமிலா தாப்பர் குறிப்பிடுவதை நாம் கவனிக்கலாம். கார்ல் மார்க்சினுடைய ஒரு மேற்கோளை இந்த இடத்திலே ரொமிலா தாப்பர் எடுத்துக்காட்டுகிறார். அதாவது, இங்கிலாந்து இந்துஸ்தானத்தில் ஒரு சமூக புரட்சியை உருவாக்குவதற்கான காரணங்கள் மிக தீமையானவை, அதை நடைமுறைப்படுத்தும் வழிகள் முட்டாள்தனமானவை என்பது உண்மையே. ஆனால் கேள்வி அதுவன்று. ஆசிய சமூகத்தில் அடிப்படையான மாற்றத்தை நிகழ்த்தாமல் மனித இனம் ஈடேற முடியுமா என்பதே கேள்வி. முடியாதென்றால் இங்கிலாந்தின் கொடுங்குற்றங்கள் எதுவாயினும் இந்த புரட்சியை ஏற்படுத்துவதில் வரலாற்றின் தன்னுணர்வற்ற கருவியே அது என்கிறார் மார்க்ஸ். இந்த மேற்கோளை ரொமிலா தாப்பர் எடுத்துக்காட்டுகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். கீழைத்தேய எதேச்சதிகாரம் போன்ற கோட்பாடுகளை இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் தாக்கவில்லை, அதை எதிர்த்து நிற்கவில்லை. ஏனென்றால் இவை மிகை கூற்றுகள் என்று அவர்கள் கருதியதே காரணம் என்கிறார் ரொமிலா தாப்பர். ஆரிய இனம் என்று சொல்லப்பட்டது தேசியவாதிகளில் ஒரு பிரிவினருடைய கற்பனையை கவர்ந்தது. ஆரியர்களின் வழித்தோன்றர்களாக சாதி இந்துக்கள் தங்களை கூறிக்கொண்டனர். நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் ஆரியர்களே என்றனர். கிரேக்கத்திற்கும் ஆரியத்துக்குமான உறவு மொழியியல் ரீதியாக எடுத்துக்காட்டப்பட்ட பிறகு இந்தியாவில் அனைத்தும் தொன்மையானது என்றும் உலகம் முழுவதுக்குமான நாகரிகம் இந்தியாவில் இருந்தே பரவியது என்றும் நிலைநாட்ட வேண்டிய தேவை அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆரிய இனம் என்று சொல்லப்பட்டது தேசியவாதிகளின் ஒரு பிரிவினருடைய கற்பனையை கவர்ந்தது என்று ரொமிலா தாப்பர் குறிப்பிடுகிறார். ஆரியர்களின் வழித்தோன்றர்களாக சாதி இந்துக்கள் தங்களை கூறிக்கொண்டனர். நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் ஆரியர்களே என்றும் கிரேக்கத்திற்கும் ஆரியத்துக்குமான உறவு மொழியியல் ரீதியாக எடுத்துக்காட்டப்பட்ட பிறகு இந்தியாவில் அனைத்தும் தொன்மையானது என்றும் உலகம் முழுமைக்கும் இந்தியாவிலிருந்தே நாகரிகம் பரவியது என்றும் நிலைநாட்ட வேண்டியதாக இருந்தது என்பதை ரொமிலா தாப்பர் சுட்டிக்காட்டுகிறார். பண்பாட்டு மீட்டெடுப்பு சமய மீட்டெடுப்போடு சிக்கிக் கொண்டது என்றும் அவர் குறிப்பிடுகிறார். இந்து பண்பாட்டை மீட்டு எடுப்பதோடுதான் இந்தியாவினுடைய புத்துயிர்ப்பு நிகழும் என்று சிலர் கருதினர் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். எல்லோரும் அமரநிலை எய்தும் நிலையை இந்தியா உலகிற்கு அளிக்கும் என்று மகாகவி பாரதி கூட சொன்னதை நாம் இந்த இடத்திலே இணைத்து சிந்தித்து பார்க்கலாம். எனவே இந்தியாவை மையப்படுத்திய, இந்தியாவை புனிதப்படுத்துகிற ஒரு
வரலாற்று முயற்சியாக பல்வேறு முயற்சிகள் நிகழ்ந்ததையும் ரொமிலா தாப்பர் எடுத்துக்காட்டுகிறார். பண்டைய இந்திய பண்பாடு என்பது வேதகால பண்பாட்டோடு இணைத்து காணப்பட்டது. அதை மீட்டெடுப்பதே தேசிய இயக்கம் என்கிற சிந்தனையும் எழுந்தது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். இவ்வாறான மீட்பு இயக்கத்தை மறுக்கும் போக்கும் இருந்திருக்கிறது. இந்த மீட்பு இயக்கத்தை மறுக்கும் ரானடேயுடைய கருத்தை ரொமிலா தாப்பர் எடுத்துக்காட்டுகிறார். ரானடே இப்படி சொல்லுகிறார்: நாம் எதை மீட்பது? பண்டை காலத்து கடவுளரும் மனிதரும் எந்த மீட்பியக்கவாதியும் இன்றைக்கு பரிந்துரைக்க முடியாத அளவுக்கு விலக்கப்பட்டவற்றை உண்ணவும் குடிக்கவும் செய்தனர். வல்லந்தமான மற்றும் கலப்பு அறநெறிக்கு அப்பாற்பட்ட உடலுறவு ஆகிய எண்வகை திருமண முறைகளையும் 12 வகையான புத்திரர்களையும் மீட்கலாமா? நம் சகோதரர்கள் மறைந்தால் அவர்களுடைய மனைவியர் வழியே புத்திரப்பேறு பெறும் நியோக முறையை மீட்கலாமா? திருமண உறவில் ரிஷிகளும் ரிஷி பத்தினிகளும் எடுத்துக்கொண்ட உரிமைகளை மீட்கலாமா? ஆண்டு முழுவதும் விலங்குகளோடு மனிதரையும் பலியிடும் பெரும் யாகங்களை மீட்கலாமா என்று கேட்கிறார் ரானடே. இந்து மீட்பு வாதம் பற்றிய மேலும் தீவிரமான தாக்குதல் மகாத்மா ஜோதிராவ் பூலே போன்றோரிடமிருந்து கிளம்பியது என்பதையும் ரொமிலா தாப்பர் எடுத்துக்காட்டுகிறார். புதிதாக உருவாகி வந்த நடுத்தர வர்க்கத்து பிராமண மற்றும் மேல் சாதி அறிவாளர்கள் பண்டைய இந்திய சமுதாயத்தை லட்சிய சமுதாயமாக கொண்டாடுவது என்பது எதிர்பார்க்கக்கூடியதே. ஏனெனில் இன்றைய காலத்தில் அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விழுமியங்களும் பண்டைய விழுமியங்களும் ஒன்றாக இருந்தன என்று ரொமிலா தாப்பர் எடுத்துக்காட்டுகிறார். இன்றைய காலத்திற்கு அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விழுமியங்கள், பண்டைய காலத்து அவர்கள் முன்வைக்கக்கூடிய விழுமியங்கள், இந்த இரண்டும் ஒன்றாகவே இருந்தது. எனவே அதை அவர்கள் வரவேற்றார்கள் என்கிறார் ரொமிலா தாப்பர். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது என்ற பகவத்கீதை ஸ்லோகம் இருக்கிறதே, அதை யாருக்கு சாதகமானதோ அவர்கள் வரவேற்பார்கள் தானே. கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்பது யாருக்கு சாதகமானது? எனவே சாதகமானவர்கள் இதை வரவேற்பார்கள். எது நடந்ததோ அது நன்றாக நடக்கவில்லை, எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கவில்லை. ஆனால் எது நடக்க வேண்டுமோ அது நன்றாக நடக்க வேண்டும், நடக்க வைக்க வேண்டும் என்பதுதானே நமக்கு தேவையானதாக இருக்கிறது. எனவே இந்த மொழிகளால், இந்த செயல்களால் அல்லது இந்த வரலாற்றால் யார் லாபம் அடைகிறார்களோ அவர்கள் அதை வரவேற்பார்கள் என்பதையும் ரொமிலா தாப்பர் சொல்லாமல் சொல்லி செல்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். இந்திய சமூக அமைப்பை சூத்திரர் அதிசூத்திரர் என்ற தொடர்களின் மூலமாக ஜோதிராவ் பூலே விளக்கிச் செல்லுகிறார் என்று ரொமிலா தாப்பர் நம்மிடம் எடுத்துக்காட்டுகிறார். இந்த வேளையில் இந்தியாவின் ஆன்மீக மரபு பற்றிய கருத்து வலுப்பெற்று வந்தது. நவீன கல்வியும் இந்த கருத்தை அசைக்க முடியவில்லை என்கிறார் ரொமிலா தாப்பர். இந்து ஆன்மீக முன்வைத்த லௌகீக மறுப்பு என்ற கொள்கை பெரும் வலிமை பெற்று மெல்ல மெல்ல இயந்திர மறுப்போடு இணைந்தது என்று அவர் குறிப்பிடுகிறார். தொழில்மயமாக்கத்தினுடைய தொடக்க காலத்தில் இருக்கக்கூடிய சமூகங்களில் இத்தகைய உணர்வு எழுவது என்பது இயல்பானதே. நிலவுகின்ற பொருளாதார அமைப்பை அழித்து ஒரு புதிய பொருளாதார அமைப்பை அந்த தொழில்மயப்பட்ட சமூகம் உருவாக்கும் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான். இதை சிலர் சாதகமாக பார்த்தனர், சிலர் பெரும் தீமையாக பார்த்தனர். பண்டைய கிராம சமூகத்திற்கு திரும்ப முடியாவிட்டாலும் கூட இருக்கின்ற நிலையை தக்க வைத்துக் கொள்ள சிலர் விரும்பினர். தொழில்நுட்ப மாற்றம் ஏற்படாததை பெருமைக்குரிய ஒன்றாகவே காந்தியடிகள் கண்டார் என்பதையும் ரொமிலா தாப்பர் எடுத்துக்காட்டுகிறார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்ட அதே உழுபடை இன்றும் நமக்கு போதுமானதாக இருக்கிறது என்று மகாத்மா காந்தி குறிப்பிட்ட அந்த மேற்கோளை ரொமிலா தாப்பர் எடுத்துக்காட்டுகிறார். காந்தி இப்படி சொல்லுகிறார்: ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்ட அதே உழுபடை இன்றும் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அதே மாதிரியான குடில்களிலேயே நாம் வாழ்ந்து வருகிறோம். நமது சுதேச கல்வி முறையும் அப்படியே உள்ளது. நமக்கு இயந்திரங்களை கண்டுபிடிக்க தெரியாது என்பதல்ல, அவற்றின் மீது நாம் சிந்தையை செலுத்தினால்
நாம் அடிமைகளாக மாறி நமது தார்மீகத்தை இழப்போம் என்பது நமது மூதாதையருக்கு தெரிந்திருக்கிறது என்றார் காந்தியடிகள். அப்போ இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது நமக்கு இன்றைக்கு தேவைப்படாதது என்று மகாத்மா காந்தி குறிப்பிட்டாலும் இந்திய சமூகம் அல்லது மகாத்மா காந்தியை தாங்கி பிடித்த தொழில் அதிபர்கள், உற்பத்தியாளர்கள் அவ்வாறு இருக்கவில்லை என்கிற சமூக யதார்த்தத்தையும் நாம் இணைத்து சிந்திக்க வேண்டும். 1930கள் மற்றும் 40களின் வகுப்புவாத அரசியலால் தாக்கம் பெற்ற வரலாற்று ஆசிரியர்களில் சிலர் இந்து காலகட்டம் என்று அவர்கள் குறிப்பிட்ட காலப்பகுதியின் உயர்வை மிகைப்படுத்தினர் என்கிறார் ரொமிலா தாப்பர். இஸ்லாம் காலகட்டத்தில் இந்து பண்பாடு வீழ்ந்து விட்டதாகவும் அவர்கள் சித்தரித்தார்கள். முஸ்லிம் வகுப்புவாதத்தின் செல்வாக்குக்குட்பட்ட சிலர் என்ன செய்தார்கள்? கஜினி முகமது காலத்திலேயே இந்திய வரலாறு தொடங்குவதாக கருதினார்கள். இருதரப்பு வகுப்புவாத வரலாற்று ஆசிரியர்களும் இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு இடையிலான உறவு எப்போதும் சமய வேறுபாடுகளை மையமாக கொண்டிருந்தது என்று பிழைபட்ட நோக்கை கொண்டிருந்தார்கள் என்று ரொமிலா தாப்பர் எடுத்துக்காட்டுகிறார். இந்திய வரலாற்றை விமர்சனபூர்வமாக பார்க்கும் பார்வை புறக்கணிக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிடுகிறார். பண்டைய இந்தியாவின் அரசு முறையை, அரசியலமைப்புக்கு உட்பட்ட மன்னராட்சியை காணும் கால முரண்மிக்க பார்வை இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. சமூக வரலாற்றில் செலுத்தப்பட்ட ஈடுபாடு சாதி அமைப்பை நியாயப்படுத்த முயன்றதையும் ரொமிலா தாப்பர் எடுத்துக்காட்டுகிறார். படை வலிமையை பெருமைப்படுத்தும் தீவிர தேசியமும் அகிம்சையும் இந்தியாவினுடைய பாரம்பரியம் என்று பாராட்டப்பட்டது என்கிறார். அகிம்சைக்கு சம்பிரதாய மரியாதையையே கொடுத்திருந்தது இந்த சமூகம் என்றும் அவர் காட்டுகிறார். போரின் மூலம் வெல்லும் முறையை அகிம்சையின் அடிப்படையில் துறந்த அசோக மன்னர் சிலரால் பாராட்டப்பட்டாலும் வேறு சிலர் அகிம்சையை முன்னிட்டு பேரரசினுடைய நலிவிற்கு வழி செய்ததாக அவரை கண்டித்தனர் என்பதையும் எடுத்துக்காட்டுகிறார். படை வெற்றியாளர்களே வரலாற்று நாயகர்களாக கொண்டாடப்பட்ட அந்த தன்மையையும் ரொமிலா தாப்பர் எடுத்துக்காட்டுகிறார். இந்த இடத்திலே ரொமிலா தாப்பர் இன்னொரு செய்தியை குறிப்பிடுகிறார். காஞ்சி வரை படையெடுத்து சென்ற சமுத்திரகுப்தனுடைய முக்கியத்துவம் மிகைப்படுத்தப்பட்டது என்று குறிப்பிடும் ரொமிலா தாப்பர், இதே பாதையை பின்பற்றி கங்கை வரைக்கும் வந்த ராஜேந்திர சோழனுடைய இடத்தை இந்த நூல்களில் அவர்கள் உரிய இடத்தை தரவில்லை என்பதையும் ரொமிலா தாப்பர் சுட்டிக்காட்டுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். காந்தியடிகளுடைய அகிம்சை பிரிட்டிஷாரை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆயுதமாக மட்டுமே பயன்பட்டது என்றும் ரொமிலா தாப்பர் விமர்சிப்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். இந்திய தேசிய வரலாறு எழுதும் முறைமையில் பல போக்குகள் இருந்ததையும் ரொமிலா தாப்பர் எடுத்துக்காட்டுகிறார். ஒன்று, இந்து முஸ்லிம் வகுப்புவாத வரலாறு. இரண்டாவது, உள்ளூர் ஆவணங்களை கண்டெடுத்து சமத்தன்மை ஏற்படுத்துவது. மூன்றாவது, ஏகாதிபத்திய வரலாறு எழுதும் முறைக்கு சவால் விட்டு இந்தியாவின் கடந்த காலத்தை எதிர்கொண்டது என்று இந்த தேசிய வரலாறு எழுதும் முறைமையில் பல போக்குகள் இருந்ததை ரொமிலா தாப்பர் சுட்டிக்காட்டுகிறார். இந்த வகை மாதிரிகளை கேள்விக்கு உள்ளாக்குவதற்கான காரணம் அவை எந்த அளவுக்கு மெய்யானவை அல்லது அண்மை காலத்தினுடைய தேவையை பிரதிபலிப்பவை என்பதை கண்டறிவதே. பழைய வகை மாதிரிகளை தலைகீழாக்குவதோ புதிய வகை மாதிரிகளை உருவாக்குவதோ மட்டுமே புதிய அணுகுமுறை ஆகாது. மிக அண்மை சான்றுகளையும் பயன்படக்கூடிய இடத்தில் புதிய முறையியலையும் கையாளும் தர்க்கபூர்வமான பகுப்பாய்வே தேவை என்று இந்த பகுதியை நிறைவு செய்கிறார் ரொமிலா தாப்பர் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நூலினுடைய இரண்டாவது பகுதியில் வேத காலத்திற்கு முற்பட்ட அதனினும் வளர்ச்சியடைந்த ஹரப்பா பண்பாடு அல்லது சிந்துவெளி நாகரிகம் ஏறத்தாழ கிமு 3000 ஆண்டுகளிலேயே நிலவி இருந்திருக்கும் போது இந்திய நாகரிகத்தினுடைய தொடக்கத்தை அவர் வேத இலக்கியங்களிலிருந்து தொடங்குவதை கால வலு என்கிறார் ரொமிலா தாப்பர். இப்போ ஹரப்பா, மொஹஞ்சதாரோ ஆகியவை வேத காலத்திற்கு, வேத காலம் என்று சொல்லப்படுவதற்கு முன்னாலேயே இருந்திருக்கும் போது இந்திய வரலாற்றை வேத இலக்கியத்திலிருந்து தொடங்குகிறார்கள். இது கால வலு என்று ரொமிலா தாப்பர் சுட்டிக்காட்டுகிறார். இலக்கிய ஆதாரங்கள் தொல்லியல் சான்றுகளை விட நம்பகத்தமானவை. இலக்கிய ஆதாரங்கள்
தொல்லியல் சான்றுகளை விட நம்பகமானவை என்ற நம்பிக்கையின் விளைவாக தொல்லியல் சான்றுகளை பயன்படுத்துவதில் உள்ள தயக்கம் இந்த கால வழுவுக்கு ஒரு காரணம் என்று பகடி செய்கிறார் ரொமிலா தாப்பர். ரிக்வேதத்தில் திராவிட மூலம் கொண்ட சொற்கள் இருப்பதையெல்லாம் அவர் எடுத்துக்காட்டி இது சிந்தனைக்குரியது என்கிறார். கிமு 1000 - 500 என்ற காலத்தில் திராவிட மொழியிலிருந்து பெருமளவு சொற்கள் சமஸ்கிருதத்திற்குள்ளே வரவு வைக்கப்பட்டன, சமஸ்கிருதம் கடன் வாங்கி கொண்டது என்பதை ஒரு மொழியியல் ஆராய்ச்சி காட்டுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். கங்கை சமவெளியில் மூல திராவிட மொழியை பேசிய மக்கள் வாழ்ந்தனர் என்பதையும், இன்றைய பிராகுவி, குரூக், மால்டா போன்ற மொழிகள் அதன் எச்சம் என்பதையும் இதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று ரொமிலா தாப்பர் குறிப்பிடுகிறார். எனவே ஆரிய கூட்டம் வட இந்தியாவை வென்று அங்கு வாழ்ந்த மக்களை அடிமைப்படுத்தி தன்னுடைய மொழியையும் சமயத்தையும் நிலைநாட்டியது என்பதை ஐயப்படாமல் இருக்க முடியாது என்கிறார். ஆரியர்கள் வந்தார்கள், அவர்கள் திராவிடர்களை, இந்திய நிலப்பரப்பு முழுவதும் பறந்திருந்த திராவிடர்களை வென்றார்கள் என்ற இந்த கருத்தை நாம் ஐயப்படாமல் ஏற்க முடியாது என்கிறார். ஆரியர்கள் வட இந்தியாவில் குடியமர்ந்து உள்ளூர் மக்களோடு உறவு கொண்டு கலந்தனர் என்று கூறுவதற்கே வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். கிமு முதல் 1000 தொடக்கத்தில் இந்தியாவில் மிக முக்கியமான புதுமைகள் தென்படுவதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். 2 அம்சங்களை அவர் குறிப்பிடுகிறார். ஒன்று, புதிய விலங்கான குதிரையினுடைய பரவலான பயன்பாடு. 2வது, இரும்பு தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடு. இந்த 2 அம்சங்களையும் அவர் மிக முக்கியமாக குறிப்பிடுகிறார். எனவே ஒரு மொழியினுடைய பரவல் என்பது படை வெற்றியை மட்டும் சார்ந்திருப்பதில்லை. வரலாற்றில் பல சமயங்களில் வளர்ச்சி பெற்ற ஒரு தொழில்நுட்பத்தோடு தொடர்பு கொண்டிருப்பதால் ஒரு மொழி பரவுகிறது என்கிறார். எனவே ஆரியர்களுடைய தொழில்நுட்பம், அப்போ அவர்கள் குதிரைகளோடு வந்தது, அவர்கள் இரும்பு பயன்படுத்த அறிந்திருந்தனர் என்பது சமஸ்கிருத மொழியை திராவிடர்களோடு அல்லது இந்திய நிலப்பரப்பில் வாழ்ந்தவர்களோடு உறவாடுவதற்கான ஒரு கருவியாக அமைந்தது, அந்த தொழில்நுட்பம் ஒரு கருவியாக அமைந்தது என்று ரொமிலா தாப்பர் குறிப்பிடுவதை நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்தியாவினுடைய வருண அமைப்பின் தோற்றுவாய்க்கும் ஆரியத்துக்குமான உறவை மிக விரிவாக எடுத்து காட்டுகிறார் ரொமிலா தாப்பர். வருண அமைப்பினுடைய தன்மைகள், மனமுறைகளால் வழி வழியாக தீர்மானிக்கப்படும் சாதிகள், இவை தொழிலால் ஒரு படிவரிசையில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும் என்று, வருணம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, அதில் சாதியம் எவ்வாறு இடம்பெறுகிறது என்பதையெல்லாம் ரொமிலா தாப்பர் எடுத்துக்காட்டுகிறார். புரோகிதம் என்பது மிக உயர்ந்த தொழிலாகவும் நகர துப்புரவு தொழில் மிக தாழ்ந்ததாகவும் கொள்ளப்பட்டது என்பதையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். பிராமணருக்கும் தீண்ட தகாதாருக்குமான அந்த இடைவெளி துளக்கம் பெற்றது என்கிறார். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட சாதிகளினுடைய நிலை மட்டும் இடத்திற்கு இடம் வேறுபட்டதாக இருந்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிடுகிறார். அதிலும் எல்லா பிராமணர்களுக்கும் ஒரே அந்தஸ்து இருக்கவில்லை. இந்த குறிப்பையும் ரொமிலா தாப்பர் குறிப்பிடுகிறார். குரு பாஞ்சால பிராமணர்கள் மகத பிராமணர்களை இப்படி சொல்லுவார்களாம், பிராமணர்கள் எனப்படுபவர்கள் என்று இழிவாக சுட்டுவது இங்கே ஆழ்ந்து நோக்கத்தக்கது என்று ரொமிலா தாப்பர் குறிப்பிடுகிறார். நம்முடைய தமிழகத்திலும் கூட தில்லைவாழ் அந்தணர்கள், தில்லை தீட்சிதர்கள் ஏனைய பிராமணர்களை தமக்கு சமமாக கருதுவதில்லை என்பதையும் நாம் இங்கே இணைத்து சிந்திக்கலாம். வருண அமைப்பில் சாதிகளை மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பு இருந்தது என்பதையும் ரொமிலா தாப்பர் எடுத்துக்காட்டுகிறார். சாதி அமைப்பு என்பது இறுக்கமான ஒன்றுதான். ஆனால் இங்கே இந்த அமைப்பை உருவாக்கியவர்கள் தங்களுக்கு சாதகமாக அந்த அமைப்பிலே சில நெகிழ்வுத்தன்மைகளை வைத்திருந்தார்கள். எனவே சூத்திர சாதியிலிருந்து ஒருவர் சத்திரிய சாதிக்கும், சத்திரிய வர்ணத்திற்கும் ஏனைய வர்ணங்களுக்கும் போக முடியும் என்பதாக அவர் எடுத்துக்காட்டுகிறார். குப்தருக்கு பிறகு பௌத்தம் வீழ்ந்து பிராமணர்கள் முழு வீச்சு பெற்றனர். அவர்களுக்கு நில மானியங்களும் நில வருவாயும் அளிக்கப்பட்டது. அது எதற்காக அளிக்கப்பட்டது என்றால், கல்வி பெருமைக்காகவோ சமய பணிக்காகவோ அல்லது மன்னருக்கு ஏற்பான வம்சாவளியை தயாரித்ததற்காகவோ வழங்கப்பட்ட இந்த மானியங்கள் அவற்றின் வழி பெறப்பட்ட எண்ணற்ற சலுகைகளோடு வருவாயையும் அந்தஸ்தையும் தந்தன என்று ரொமிலா தாப்பர் குறிப்பிடுகிறார். 8ஆம் நூற்றாண்டு பல்லவர் கல்வெட்டு ஒன்றை எடுத்துக்காட்டி இதை விளக்குகிறார் ரொமிலா தாப்பர்.
பிராமணர்களின் ஆதிக்கத்திற்கு கோயில் எவ்வாறு ஆதாரமாக இருந்தது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். கடவுள் சிலையை தன்னகத்தே கொண்ட சிறு கட்டமைப்பாக இருந்த கோயில் கிபி 500க்கு பிறகு மாபெரும் நிறுவனமாக வளர்ச்சி அடைந்ததையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் இருந்த உரசல்களையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். இதனுடைய குறியீடு தான் பரசுராம புராணம் என்பதையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். முற்கால சோடியர், சோழர், சேரர், பாண்டியர், ஆந்திரர் இவர்களில் எவரும் சத்திரியர் அல்லர், அல்லது சத்திரியர் என்று கூட தம்மை கூறிக்கொண்டவர்கள் இல்லை என்று அந்த தென்னகத்தினுடைய தனி தன்மையையும் தனிச்சிறப்பையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். ராஜபுத்திரர் உள்ளிட்டோர் சத்திரிய அந்தஸ்தை விரும்பி அதை பெற முற்பட்டார்கள். நமக்கு சிவாஜி இதனுடைய உதாரணமாக இருக்கிறார். சூத்திரராக இருக்கிற சிவாஜி மராட்டிய அரசு பதவியை மேற்கொள்வதற்கு, அவர் சத்திரியனாக மாற்றம் பெறுவதற்கு பிராமணர்களுடைய அந்த அங்கீகாரத்தை அவர் வேண்டி நின்றார் என்பதையும் நாம் இங்கே நினைவில் கொள்ளலாம். அரசியல் அதிகாரம் கிடைத்தவுடன் உரிய சாதி அந்தஸ்தும் அவர்களுக்கு கிடைப்பதை ரொமிலா தாப்பர் எடுத்துக்காட்டுகிறார். சாதி வேற்றுமைகளை பேணவில்லை என்று அறிவித்த சமூக இயக்கங்கள் தொடக்க கட்டத்தில் சமூக கிளர்ச்சியாளர்களையும் தம் கீழ்சாதி நிலையை உதறித்தள்ள விரும்பியவர்களையும் ஈர்த்தன என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார். சமணர்கள், பௌத்தர்கள், லிங்காயத்துகள், கபீர்பந்திகள், சீக்கியர்கள் இவர்களெல்லாம் தனிப்பிரிவாக ஆன அந்த வரலாற்று நிகழ்வையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். அதை போலவே மடங்கள், சமய மடங்கள், சமயத்தை சார்ந்திருந்த மடங்கள் ஒரு பெரும் பொருளாதார மண்டலங்களாக மாறிய தன்மையையும் ரொமிலா தாப்பர் சுட்டிக்காட்டுகிறார். நாளந்தா மடத்திற்கு இறையிலி கிராமங்கள் வழங்கப்பட்ட செய்தியை அவர் எடுத்துக்காட்டுகிறார். மடங்களினுடைய அரச ஆதரவு வற்றாத செல்வத்திற்கு வழிகோலியது என்பதையும் எடுத்துக்காட்டுகிறார். அவுரங்கசீப் கூட பிராமணர்களுக்கும் சம்பாரனில் உள்ள கொசைன் மடத்திற்கும் இந்து சமய நிறுவனங்களுக்கும் கொடையளித்தமைக்கான ஆவணங்கள் இருப்பதாக ரொமிலா தாப்பர் சுட்டிக்காட்டுகிறார். ஏன் இவ்வாறாக பிற சமயங்களுக்கு, மடங்களுக்கு ஏன் சலுகைகள் வழங்கப்பட்டன, கொடைகள் வழங்கப்பட்டன என்றால் இது தமக்கு எதிரான கிளர்ச்சிகளை ஒருங்கிணைக்காமல் தடுப்பதற்கு உதவின என்கிறார் அவர். அரசர், மடம், வணிக குழு இவர்களிடையே தொடர்பு இருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். கோயில் வருமானங்களில் இருந்து கிராமத்தினுடைய நிர்வாக சபைகளுக்கு கடன் கொடுக்கப்பட்ட நிகழ்வையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். இந்த பின்புலத்தில் பொருளாதார முனைப்புக்கு மதமும் சாதியும் தடையாக இருந்தன என்பதை நம்புவதற்கு சிரமமாக இருக்கிறது என்று ரொமிலா தாப்பர் சுட்டிக்காட்டுகிறார். இந்தியாவினுடைய ஆன்மீகத்தை ஏனையவற்றைப் போலவே மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கிறார். இந்திய நாகரீக தோற்றத்தை ஆரிய இனத்தில் தேடாமல் பல்வேறு பண்பாடுகளில் நாம் தேட வேண்டும். இதிலே ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் முக்கியமான பங்கு இருக்கிறது. எனவே இந்த ஊடாட்டத்தில் தான் இதை காண வேண்டும். அப்போ இந்திய நாகரிகத்தினுடைய தோற்றத்தை ஆரிய இனத்தில் தேடாமல் பல்வேறு பண்பாடுகளினுடைய ஊடாட்டத்தில் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதாக இந்த இரண்டாவது பகுதியை நிறைவு செய்கிறார் ரொமிலா தாப்பர். இந்த நூலினுடைய மூன்றாவது பகுதி பாரம்பரிய இந்திய பொருளாதார அமைப்பு பட்டைக்கூம்பு வடிவமாகவே உருவகிக்கப்பட்டது. மன்னன் அதன் உச்சியிலே இருந்தான், கிராமங்கள் அதனுடைய அடியிலே இருந்தன என்று எடுத்துக்காட்டுகிற ரொமிலா தாப்பர் நிலத்தில் தனிச்சொத்துரிமை எவ்வாறு இருந்தது என்பதையும் விவாதிக்கிறார். பொது பணிகளின் முக்கியமாக நீர்ப்பாசன அமைப்பின் கட்டுப்பாட்டின் மூலமாக கிராம சமுதாயத்தின் மீது அரசு ஆதிக்கம் செலுத்தியது என்கிறார். அதிகபட்ச உற்பத்தி உபரியை அரசு கையகப்படுத்த இந்த ஆதிக்கம் தேவைப்பட்டது என்கிறார். மார்க்ஸ் பின்னாளிலே தனிச்சொத்துரிமை எப்போதும் இல்லாதிருந்திருக்க முடியுமா என்று எண்ணினார் என்றும் ரொமிலா தாப்பர் சுட்டிக்காட்டுகிறார். ஆனால் மார்க்சியர் அல்லாதவர்கள் இந்த மார்க்ஸ் குறிப்பிட்ட இந்த மாதிரியை முன்வைத்து பேசினார்கள் என்பதையும் அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். வரலாற்று வளர்ச்சியில் நிலம் எப்படி ஒரு காரணியாக விளங்கியது என்பதை விரிவாக எடுத்து காட்டுகிறார் ரொமிலா தாப்பர். வேளாண் சமூகங்களினுடைய பெருக்கம் மற்றும் புதிய நிலங்களில் குடியமர்த்தம், வேளாண் உபரியை பெற்றவர் யார், நிலவரி எவ்வாறு தண்டப்பட்டது, நீர்ப்பாசனம் தொடர்பான வேளாண் தொழில்நுட்பத்திற்கும் வேளாண் பொருளாதாரத்திற்குமான தொடர்பு, இவையாவும் ஆசிய உற்பத்தி முறை என்ற அமைப்பில் ஆராயப்பட்டன என்கிறார் ரொமிலா தாப்பர்.
இம்மாதிரியை உருவாக்க பயன்பட்ட ஆதாரங்கள் பெரிதும் பிழைபாடுடையவனாக இருந்தாலும் அவை எழுப்பிய கேள்விகள், இந்த ஆசிய உற்பத்தி முறை என்கிற இந்த உற்பத்தி முறை, அந்த கோட்பாடு எழுப்பிய கேள்விகள் இன்னும் பொருத்தப்பாடுடையதாகவே இருக்கிறது என்பது ரொமிலா தாப்பருடைய கருத்தாக இருக்கிறது. வேளாண் வளர்ச்சி வரலாற்றை மிக விரிவாக சொல்லுகிறார் ரொமிலா தாப்பர். ஹராப்பாவுக்கு முந்தைய சமுதாயத்திலே ஏர் உழவு இருந்தமை, வேளாண் மக்களோடு தொடர்பு கொண்டமையால் ஆரியர் ஏர் வேளாண்மையை கை கொண்டமை, இரும்பு தொழில்நுட்பம் ஏற்படுத்திய பொருளாதார தாக்கம், இனக்குழு பொருளாதாரங்களை விட வேளாண் பொருளாதாரம் அதிக மக்களை புறக்கின்ற தன்மை, புறம்போக்கு நிலங்களை கையாண்டமை, 5ஆம் நூற்றாண்டிலிருந்து தாராளமாக வழங்கப்பட்ட நில மானியங்கள், இவற்றையெல்லாம் ரொமிலா தாப்பர் மிக விரிவாக பேசுகிறார். 5ஆம் நூற்றாண்டிலிருந்து தாராளமாக வழங்கப்பட்ட நில மானியங்கள் என்பது ஏராளமான கன்னி நிலம் இந்தியாவிலே இருந்தது என்பதை காட்டுகிறது என்று ரொமிலா தாப்பர் சுட்டிக்காட்டுகிறார். நிலத்திலே தனிச்சொத்துரிமை இல்லை என்கிற அழுத்தமான கருத்து பிழையானது என்றும் ரொமிலா தாப்பர் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். இதை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்றால், பெருமளவு இருந்த அரச நிலங்களையும் எல்லா நிலமும் மன்னனுக்கே சொந்தம் என்ற கருத்தாக்கத்தையும் குழப்பிக் கொண்டதால் இந்த பார்வை ஏற்பட்டிருக்கலாம். நிலங்களில் தனிச்சொத்துரிமை இல்லை என்பதாக அவர்கள் கருதி இருக்கலாம் என்கிறார். அப்போ அரசு உருவான பின்னணியை அதை மிக விரிவாக விளக்கக்கூடிய ரொமிலா தாப்பர் அரசு உருவானதன் அசைவியக்கம் பற்றி மனு உள்ளிட்ட நூல்கள் குறிப்பினவற்றையெல்லாம் எடுத்து காட்டுகிறார். இந்நூல்கள் என்ன சொன்னாலும் அதனுடைய பணி மக்களையும் குடும்பம், தனிச்சொத்து ஆகிய நிறுவனங்களையும் சட்ட ஒழுங்குகளையும் பாதுகாப்பதே என்பது தெரிகிறது என்கிறார். நிலம் கொஞ்சம் கொஞ்சமாக பரம்பரை உரிமையாக மாறிய வரலாற்றை பேசுகிறார். வரி முறைமை என்பது 6இல் ஒரு பங்கு சட்பாகம் என்று அதை சொல்லுகிறார்கள். அந்த வரி முறைமை என்பது 6இல் ஒரு பங்காக இருந்தது, பிறகு 5இல் ஒரு பங்காக, 4இல் ஒரு பங்காக மாறிய தன்மை, இதையெல்லாம் அந்த வரலாற்று வழியிலே அவர் எடுத்து காட்டுகிறார். அக்பரினுடைய ஆட்சி காலத்திலே இந்த வரி பெறுவது என்பது விளைச்சலில் 3இல் ஒரு பங்காக இருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். அப்ப கடும் வரி விதிப்பை குறித்த பிரச்சனைகளை அவர் எடுத்து காட்டுகிறார். வரி விதிப்புக்கு எதிரான கலகங்களையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். நீர்ப்பாசன தொழில்நுட்ப வளர்ச்சி, தமிழ்நாட்டில் கால்வாய்கள், அணைகள் இவை உருவாக்கப்பட்ட தன்மை, சோழர்களினுடைய நீர்ப்பாசன முறை, இதையெல்லாம் ரொமிலா தாப்பர் மிக விரிவாக எடுத்துக்காட்டி ஒரு குறிப்பை சொல்லுகிறார். இந்த சோழர்களினுடைய நீர்ப்பாசன முறைமை என்பது உழவர் மீதான எதேச்சியாதிகார கட்டுப்பாட்டுக்கு பதிலாக மிகப்பெரிய அளவிலான அதிகார பரவலை தமிழ்நாடு கண்டது என்று குறிப்பிடுகிறார். இப்போ மற்ற இடங்களில் உழவர்களின் மீது ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு எதேச்சதிகார போக்கு என்பது இருந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சோழர்கள் இந்த நீர்ப்பாசன முறைமைகள், கால்வாய்கள், அணைகள் என்று இதை கட்டும்போது அதிலே ஒரு அதிகார பரவல் என்பது இருந்திருக்கிறது என்பதையும் அவர் எடுத்து காட்டுகிறார். அதே போல வணிக வளர்ச்சி எவ்வாறு இருந்தது என்றும் அவர் பேசுகிறார். மக்களினுடைய அன்றாட வழிபாட்டிலே சமஸ்கிருத மரபிற்கு புறம்பான தள அளவிலான வழிபாட்டு முறைகளே மேலோங்கி இருந்தது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டி, இந்த முறைமைகள் கவனிக்கப்படுவதில்லை, முழுக்க இந்திய மரபிலே சமஸ்கிருத வழிபாட்டு முறையே முதன்மையாக இருந்ததை போன்ற ஒரு சித்திரம் உருவாக்கப்படுவதன் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அரசியலை ரொமிலா தாப்பர் எடுத்துக்காட்டுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நூலினுடைய இறுதி பகுதியிலே ரொமிலா தாப்பர் மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதலை முன்வைக்கிறார். இன்றைய இந்திய சமுதாயத்தின் முழுமையை பகுத்தாயும் எந்த முயற்சியும் இனக்குழுக்கள், வேளாண் குழுக்கள், மிக பாரதூரமான தொழில்மயமாக்கம் என்ற அனைத்து நிலையிலும் ஏற்படும் அசைவியக்க மாற்றங்களையும் விவரிக்க வேண்டும். இம்மாற்றங்களின் தன்மை சமூக மதிப்புகளின் மாற்றங்களையும் வேண்டி நிற்கும். இதுகாலம் வரை செய்தது போல் கடந்த காலத்திற்கு தப்பிச் செல்லல் அல்லது நாம் எப்போதும் பரமார்த்தீகரமானவர்கள் என்று சொல்லிக்கொள்ளல் ஆகியவற்றின் மூலம் இந்த பிரச்சனையை விட்டு விலகி ஓட முடியாது. மெய்மையான மதிப்பீட்டின் மூலம் பெறப்படும் வரலாற்று ஓர்மையே இதை எளிதாக்கும் என்கிறார். எனவே வரலாற்றிலிருந்து நாம் தப்பிச் செல்ல முடியாது, கடந்த காலத்தை நோக்கி தப்பிச் செல்லக்கூடாது.
இந்த சமகாலத்தினுடைய பிரச்சனைப்பாடுகளை, சிக்கல்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதாக இந்த நூலினை நிறைவு செய்கிறார் ரொமிலா தாப்பர். நண்பர்களே, ரொமிலா தாப்பருடைய இந்த நூல் மிக முக்கியமாக வரலாற்று எழுதியல், நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த ஹிஸ்டியோகிராஃபி என்பதிலே இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைப்பாடுகளை நம் கண் முன்னால் விரித்து வைக்கிறது. 1972ஆம் ஆண்டு ரொமிலா தாப்பர் முன்வைத்த இந்த கருத்துக்கள் 2008வது ஆண்டிலே தமிழுக்கு வந்திருக்கிறது. இந்த 2020லும் இந்த பிரச்சனைப்பாடுகள் மிக முக்கியமாக இருக்கின்றன. இவை இன்னும் தீர்க்கப்படாமல் இன்னும் முகம் கொடுக்க வேண்டிய பிரச்சனைகளாக இருக்கின்றன என்பதை நாம் உள்வாங்கிக் கொண்டால் ரொமிலா தாப்பருடைய இந்த நூல் வரலாற்றை ஆழ்ந்து கற்கக்கூடிய எல்லோருக்கும் வழிகாட்டும் ஒரு ஒளி விளக்காக திகழ்கிறது என்பதை நாம் சொல்லலாம். எனவே இந்த நூல் மிக முக்கியமான நூல். இது மட்டுமல்ல, ரொமிலா தாப்பரனுடைய அந்த முறையியல்களை முன்வைக்கக்கூடிய அவருடைய எல்லா நூல்களுமே நாம் ஆழ்ந்து கற்கத்தக்கவை. இந்த வரலாறு குறித்த இந்த நூலினை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை உருவாக்கி தந்த அனைவருக்கும், செவிமடுக்கக்கூடிய உலகமெங்கிலும் இருந்து இந்த கருத்துக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.